ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கி நம்ம சைத்தன்ய சரித்தாமிர்தம் ஆதிலீலா 7வது அத்தியாயம் 62வது ஸ்லோகம். பேஜ் நம்பர் 846, 846. ஸோ எல்லோரும் திரும்பி சொல்லுங்கள். ஜய ஜய ஸ்ரீ சைத்தன்ய ஜய நித்யானந்தா. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் திரும்பி சொல்லுங்க. ஜயாத்வைத சந்திர ஜய கௌரபக்த விருந்தா. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகேன். प्रकाशानंदनाम्ये सर्वसन्यासी प्रदान प्रभु के कहिल शिशु करिया सम्मान. பிரகாசானந்தர் நாமே பெயர் கொண்ட சர்வ எல்லா சந்நியாசி பிரதான மாயாவாதி சந்நியாசிகளின் தலைவர் பிரபுக்கே மகாபிரபுவை நோக்கி ககில கூறினார். கிசு சில விஷயங்கள் கரியாசம்மான மரியாதை செலுத்தியபடி. அங்கே கூடியிருந்த மாயாவாதி சந்நியாசிகளுடைய தலைவரின் பெயர் பிரகாசானந்த சரஸ்வதி. அவர் எழுந்து நின்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிடம் மிகுந்த மரியாதையுடன் பின்வருமாறு பேசினார். பொருளுரை. பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு எல்லா மாயாவாதி சந்நியாசிகளுக்கும் மதிப்பளித்ததைப் போலவே மாயாவாதி சந்நியாசிகளின் தலைவரான பிரகாசானந்தரும் தமது மரியாதையை மகாபிரபுவிடம் காட்டினார். ஸோ அது அருமையான லீலை. இது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய காரணமற்ற கருணையினால் வாரணாசியில் இருக்கக்கூடிய, ஏன்னா அந்த காலத்தில் சைத்தன்ய மகாபிரபு காலத்தில் வாரணாசி, காசி, அது சாஸ்திரம் படிப்பதற்கு ஒரு உகந்த இடமா இருந்தது. வாரணாசி, ஈவன் நவத்வீபம், இந்த இடமெல்லாமே சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு ஒரு கல்வியை வளர்த்து கொள்வதற்கு ஒரு இடமாக இருந்தது. அதனால் வாரணாசியில் நிறைய மாயாவாதி சந்நியாசிகள் நிறைய அங்கே கூடியிருந்தாங்க. அவர்கள் இந்த வேதாந்த சூத்திரத்தை படிப்பாங்க. ஸோ சைத்தன்ய மகாபிரபு ஆக்சுவலி சைத்தன்ய மகாபிரபு இந்த வாரணாசி தெருக்களில் ரொம்ப உற்சாகத்தோடு சங்கீர்த்தனம் செய்துட்டு போகிறத பார்த்துட்டு இந்த மாயாவாதி சந்நியாசிகள், குறிப்பாக மாயாவாதி சந்நியாசிகளுடைய தலைவர் பிரகாசானந்த சரஸ்வதி, அவர் சைத்தன்ய மகாபிரபுடைய பக்தர்கள் 2 பேர் இருந்தாங்க வாரணாசியில். ஒன்று சந்திரசேகர ஆச்சாரியா, இன்னொன்று தப்பன மிஸ்ரா. தப்பன மிஸ்ரா தான் ஸ்ரீல ரகுநாத பட்ட கோஸ்வாமியுடைய அப்பா. ஸோ நம்ம ஆக்சுவலி தப்பன மிஸ்ரா அண்ட் சந்திரசேகர ஆச்சாரியா இவங்க 2 பேர்த்துடைய சமாதி நம்ம பார்க்கலாம். சனாதன கோஸ்வாமியுடைய சமாதி பிருந்தாவனத்தில், அது பக்கத்தில் இவங்க 2 பேர்த்துடைய சமாதியை நம்ம அங்கே இருக்குது பார்க்கலாம். ஸோ இந்த சைத்தன்ய மகாபிரபு சந்திரசேகர ஆச்சாரியர் வீட்டில் தங்குவார். தென் தப்பன மிஸ்ரா வீட்டில் பிரசாதம் ஏற்றுக்கொள்வார். ஸோ இந்த டைமில் சைத்தன்ய மகாபிரபுவை பற்றி இந்த மாயாவாத சன்னியாசிகள் குறை பேசினாங்க. இவர் ஒரு சன்னியாசி, ஆனால் இவர் இப்படி உணர்ச்சி பூர்வமாக ஒரு சங்கீர்த்தனம் செய்து நடனம் ஆடிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி அவர்கள்லாம் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. அதை வாரணாசியில் இருந்த ஒரு மகாராஷ்டிரா பிராமணன்
அவர் வந்து அவர் காதில் பட்ட உடனே அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, மகாபிரபு இப்படி குறை சொல்லி பேசுகிறாங்களே அப்படின்னு. ஹரே கிருஷ்ணா. எல்லோரும் கேட்குதுங்களா? எல்லோரும் கேட்குதுங்களா? ஹரே கிருஷ்ணா. எல்லோரும் கேட்குதா? ஓகே. ஸோ அப்போ இந்த மகாராஷ்டிரியன் பிராமணா அவர் காதில் இது விழுந்த உடனே அவருக்கு ரொம்ப பெயின் ஆகுது, மகாபிரபு பற்றி இந்த மாதிரி குறை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் தான் இந்த ஏற்பாடை பண்ணுறார். சைத்தன்ய மகாபிரபு, அதாவது மகாராஷ்டிரியன் பிராமணா வாரணாசியில் இருக்கக்கூடிய அத்தனை சன்னியாசிகளையும் ஒரு இடத்துக்கு வரவழைக்கிறார். அண்ட் அதே இடத்துக்கு சைத்தன்ய மகாபிரபுவையும் வரவழைக்கிறார். ஸோ இது வந்து பேக் டு காட் ஹெட் மேகசினில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சத்யராஜ் பிரபு ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். இதை சத்யராஜ் பிரபு வந்து பிரபுபாதருடைய நேரடி சீடர். சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாராம்மா, அந்த மாயாவாத சன்னியாசிகள் எல்லோரும் உள்ளே வந்து ஒரு பெரிய ஹாலில் உட்காந்துருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபு வேணுன்ட்டே அவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லோரும் கால் வாஷ் பண்ணக்கூடிய, கால் கழுவக்கூடிய இடத்துல போய் சைத்தன்ய மகாபிரபு உட்காந்துக்கிறார். உட்காந்துட்டு தன்னுடைய தெய்வீக ரூபத்திலேருந்து ஒரு பிரம்மாண்டமான தேஜஸை வந்து வேணுன்ட்டே வெளியில் கொண்டு வர்றாரம்மா சைத்தன்ய மகாபிரபு. ஸோ மகாபிரபுவுடைய, அவர் பகவான் இல்லையா? எஸ்ய பிரபா பிரபவதோ ஜெகதந்த கோடி கோடி ஸ்வசேஷ வசுதாதி விபூதி பின்னம் தத் பிரம்ம நிஷ்கலம் அனந்தம் அசேஷபூதம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. ஸோ நம்ம படிக்கிறோம் பிரம்ம சம்ஹிதையில், எஸ்ய பிரபா பிரபவதோ ஜெகதந்த கோடி. எஸ், அதாவது இந்த சூரியன் ஆக்சுவலி எஸ்ய பிரபா பிரபவதோ ஜெகதந்த கோடி கோடி ஸ்வசேஷ வசுதாதி விபூதி பின்னம் தத் பிரம்ம. பிரம்ம அப்படின்னா அந்த இடத்துல இந்த தேஜஸ் ஜோதி எப்படி சொல்கிறோம்? அண்ட சராச்சரங்களுக்கும் ஆக்சுவலி எப்படின்னா சூரியன் வந்து இந்த பகவான் கிருஷ்ணாவுடைய தெய்வீக ரூபத்திலிருந்து வரக்கூடிய பிரம்ம ஜோதி பிரம்மாண்டமான தேஜஸாமா, அதிலிருந்து ஒரு துடுக்கு தான் வந்து சூரியன் கடன் வாங்கிக்கிறார். சூரியன் கடன் வாங்கி சூரியன் வந்து எல்லா கிரகங்களுக்கும் அவர் வந்து வெளிச்சத்தை கொடுக்குறாராமா. அதனால தான் தத் பிரம்ம நிஷ்கலம் அனந்தம் அசேஷ பூதம். அந்த பிரம்மஜோதி எப்படிப்பட்டது? அனந்தம், அன்லிமிட்டடாம். கிருஷ்ணனுடைய தெய்வீக ரூபத்திலிருந்து வரக்கூடிய பிரம்மஜோதி தேஜஸ். ஸோ அதனால தான் பிரம்மா அப்படி பாடுறார், அனந்தம் அப்படி சொல்கிறார், அன்லிமிட்டட். ஸோ இதை தான் நம்ம கிருஷ்ண புக்குலையும் படிக்கிறோம். பகவான் கிருஷ்ணா வந்து குழந்தையாக இருக்கும் பொழுது அவர் வந்து கோபியர்கள் வீட்டிலெல்லாம் போய் வெண்ணெய் திருடுவார். அப்போ கோபியர்களில் வந்து யசோதா மாதாட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. தென் யசோதா மாதா வந்து அப்போ கோபியர்கள் சொல்லுவாங்க, உங்கள் குழந்தை கிருஷ்ணாவுக்கு நீங்கள் நிறைய ஜுவல்ஸ்லாம் போட்டிருக்கீங்க, அந்த ஜுவல்ஸ்லேருந்து வரக்கூடிய வெளிச்சம் வந்து நாங்கள் இருட்டான ரூமில் வந்து வெண்ணெயை மறைச்சி வச்சுருந்தாலும் உங்கள் கிருஷ்ணாவுடைய ஜுவல்ஸிலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தினால அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாரு, எந்த இடத்துல வெண்ணெய் ஒழிச்சு வச்சாலும் கண்டுபிடிச்சிடுறாரு அப்படின்னு கோபியர்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ யசோதா மாதா ஆக்சுவலி கிருஷ்ணருக்கு போட்டிருக்கக்கூடிய ஜுவல்ஸ்லாம் கழட்டிடுவாங்க. ஆனால் கிருஷ்ணர் அப்படி இல்லை, கிருஷ்ணருடைய தெய்வீக ரூபத்திலேருந்து பிரம்மாண்டமான தேஜஸ் வருது. அதனால் அவர் ஜுவல்ஸ் போட்டு அதுலேருந்து வரக்கூடிய வெளிச்சத்தினால தான் அவர் வெண்ணெய் இருக்கிறத கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது நம்ம கிருஷ்ணா புக்கில் படிக்கிறோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சேம் பகவான், அவர் தன்னுடைய வேணுன்ட்டே என்ன பண்ணுறாராம்மா, அவர் அந்த எல்லாரும் பாதம் வாஷ் பண்ணக்கூடிய இடத்துல போய் உட்காந்துக்கிறார். உட்காந்துட்டு சைத்தன்ய மகாபிரபு வேணுன்ட்டே தன்னுடைய தெய்வீக ரூபத்திலிருந்து தேஜஸை வந்து வெளிப்படுத்துகிறாராம்மா. அப்படி தான் ஸ்லோகம் வருது. ஸோ இதை பார்த்த உடனே உள்ளே இருக்கக்கூடிய எல்லா சன்னியாசிகளும் உட்காந்துருக்காங்க, மாயாவாத சன்னியாசிகள். அண்ட் அதனுடைய தலைவர் உட்காந்துருக்கார் பிரகாசானந்த சரஸ்வதி. ஸோ பிரகாசானந்த சரஸ்வதி பார்க்குறார், ஏன்னா இவங்கெல்லாம் மாயாவாத சன்னியாசிகள், பட் ட்ரை முகத்தில் வந்து ரொம்ப ட்ரை ஃபீலிங்ஸ்.
ரொம்ப டல்லாக இருக்காங்க, மந்தமாக இருக்காங்க, ஏன்னா ஒரு பெரிய உற்சாகம் இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா அவங்க அருவவாதத்தை கடைபிடிக்கிறதுனால அந்த உற்சாகம் இல்லாமல் இருக்காங்க. கிருஷ்ணர் கூட இந்த அன்பு பரிமாற்றம்ங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா பகவானுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாததுனால எப்படி கிருஷ்ணர் கூட அன்பு பரிமாற்றத்தை அவர்கள் உணர முடியும்? அதனால் அவர்கள் எல்லாமே ஏன் ரவிந்தாக்ஷ விமுக்தமானினஸ் त्वय्यष्टभावात् अभिशुद्ध बुद्धयः आरुह्य कृच्छुरेन परम पदम तदः பதந்தியதோ அநாத்ருத யுஷ்மதங்கிரயக. பிரபுபாதர் ரொம்ப இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி கோட் பண்ணுவார். விமுக்தமானினஸ், இந்த அருவவாதிகள் என்ன நினைக்கிறாங்களாமா, நாங்கள் விமுக்தமானினஸ்ன்னு சொல்லிட்டு கர்வமாமா. மானினஸ்னா கர்வம், ரொம்ப கர்வம் ஜாஸ்தியாமா. நாங்கள் விடுபட்டவர்கள், முக்தர்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் கர்வம் ஜாஸ்தியாமா. ஆனால் துவய்யஷ்ட பாவாத் அவிசுத்த புத்தயக, அவர்களுடைய புத்தி அசுத்தமானது. ஏன் அசுத்தமானது? ஏன்னால் அவர்கள் தான் கடவுள்னு நினைக்கிறாங்க. இந்த பிரம்மஜோதியில் இரண்டரை கலந்து தானும் கடவுளாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசையை வச்சிருக்கிறதுனால அது அபிசுத்த புத்தய, அசுத்தமான புத்தி. ஆருக்கிய குருச்சுரேன பரம்பதம் ததக, இப்படி ஆருக்கிய குருச்சுரேன பரம்பதம் ததக. பரம்பதம்னா என்னது? பகவான் கிருஷ்ணாவுடைய தெய்வீக ரூபத்திலிருந்து வரக்கூடிய பிரம்மஜோதிக்கு பேர் பரம்பதம்னு சொல்லுவோம். பிரபுபாதர் அதை ஸ்பிரிச்சுவல் ஸ்கைன்னு சொல்வார், ஆன்மீக வெளின்னு சொல்வார் அதை. ஸோ ஆரோக்கிய கிருச்சுரேன ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுறாங்களாமா. ஆரோக்கியனா ஏறுறது, ரொம்ப கஷ்டப்பட்டு பரம்பதம் இந்த பிரம்மஜோதி வரைக்கும் போகிறாங்க. நாட் ஈஸி, அது ரொம்ப ஈஸியான காரியம் கிடையாது பிரம்மஜோதி அடையிறது. ஏன்னா இந்த கலியுகத்தில் ஈவன் ஒரு பக்குவமான ஒரு ஞானியை பார்க்கறது, ஒரு 100% தூய்மையான ஒரு ஞானியை பார்க்கறது அபூர்வம், கிடையாது, பார்க்க முடியாது. கலப்படம் ஜாஸ்தி கலியுகத்தில். ஸோ ஆரோக்கிய கிருச்சுரேன ரொம்ப கஷ்டப்பட்டு பிரம்மஜோதி வரைக்கும் போகிறாங்க, ஏறிடுறாங்க. பரம்பதம் ததக பதந்தியதோ அநாதிருத யுஷ்மதங்கிரஜக. பதந்தி அதக, அதகன கீழே கீழே விழுறாங்களாம் அங்கே இருந்து. ஏன்? பதந்தியதோ அநாதிருத யுஷ்மதங்கிரஜக. யுஷ்மதங்கிரி, அங்கிரின கிருஷ்ணனுடைய பாதம், கிருஷ்ணனுடைய தாமரை பாதத்தை அநாதிருத பிடிக்காததுனால, கிருஷ்ணனுடைய தாமரை பாதத்தை பற்றாததுனால அவன் அங்கே இருந்து கீழே விழுகிறாங்களாமா பிரம்மஜோதியிலிருந்து. அப்படிங்கிறது நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் படிக்கிறோம். எதற்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த அருவவாதிகள் அவர்களுக்கு கர்வம் ஜாஸ்தியாகும். ஸோ அதே மாதிரி இங்கே இந்த இந்த வாரணாசியில் இருந்த இந்த மாயாவாத சன்னியாசிகள், இவங்களுக்கு எல்லாருக்கும் பயங்கர கர்வம். தான் சமஸ்கிருத புலமை உடையவர்கள், தாங்கள் விடுபட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு கர்வம். அண்ட் அதனுடைய லீடர் பிரகாசானந்த சரஸ்வதி. ஒன் திங் இது இம்பார்ட்டன்ட் கவனிக்கிறோம். இந்த கர்வம், இந்த அருவவாதிகள் எஸ் தான் ஆத்மா, தான் உடல் அல்ல, தனக்கு இந்த உலகத்துக்கு கூட எந்த தொடர்பும் கிடையாதுங்கிறத அவர்கள் நேத்திங்கிற அந்த அந்த ப்ராசஸ், அந்த முறையை செஞ்சு அவங்க அதில் அந்த நிலைக்கு உயர்றாங்க. பட் இன்னமும் பொய் அகங்காரத்தை முழுக்க அவங்க தூய்மைப்படுத்தவில்லை. ஏன்னா பிரபுபாதர் அப்படி தான் ஒரு இடத்துல எழுதுகிறார். பொய் அகங்காரத்தை முழுக்க தூய்மைப்படுத்தியாச்சுன்னா தென் அவர்கள் நான் கிருஷ்ணனுடைய பின்னப்பகுதிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதை ஸ்டில் அவர்கள் தான் கடவுள் அப்படிங்கிற நினச்சிட்டு இருக்கிறதுனால இன்னும் பொய் அகங்காரம், அந்த கர்வம் வருது அவங்களுக்கு. நாங்கள் முக்தர்கள் அப்படிங்கிற ஒரு கர்வம். இந்த கர்வம் ஆக்சுவலி நம்ம பார்க்குறோம், முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த 6 விதமான அசுத்தங்கள், காமம், கோபம், பேராசை, பொறாமை, கர்வம், மயக்கம், இந்த 6மே இந்த பொய் அகங்காரத்தினால தான் வருது. ஸோ அதில் கர்வமும் வருது. அப்போ அதுலேருந்து என்ன தெரியறது? அருவவாதிகள் கர்வம் நிறைந்தவர்களாக இருக்கிறதுனால அவர்கள் இன்னும் பொய் அகங்காரத்திலிருந்து விடுபடவில்லை. ஒரு பகுதியை தான் அவங்க உடைச்சிருக்காங்க பொய் அகங்காரத்தை. எஸ், ஏன்னா பொய் அகங்காரங்கிறது எப்படி? நான் ஆத்மா, நான் உடல் அல்ல, எனக்கு உலகத்துக்கு கூட தொடர்பு கிடையாதுங்கிறத அதை நிலை பெறுவது, அதில் நிலை பெறுவது பொய் அகங்காரத்திலிருந்து விடுபடுதல்னு சொல்லலாம். ஆனால் இவர்கள் முழுக்க விடுபடவில்லை. ஏன்னா இவர்கள் நாங்கள் கடவுள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதுனால, அதனால் கர்வம் வர்றதுனால, அந்த கர்வமும் பொய் அகங்காரத்தினுடைய ஒரு பிரான்ச் தான், ஒரு கிளை தான். ஸோ இவர்களுடைய குறையை
கரெக்ட் பண்ணணும், சரி பண்ணணும்னு சொல்லி அபாரமான கருணையோடு சைத்தன்ய மகாபிரபு அங்கே வந்து உட்காந்துக்கிறார். வேணுன்ட்டே தன்னுடைய தெய்வீக ரூபத்திலிருந்து பிரம்மாண்டமான தேஜஸை வெளியில் கொண்டு வர்றார். அண்ட் இதை பிரகாசானந்த சரஸ்வதி பார்க்குறார் உள்ளே இருந்து. ரொம்ப அழகாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, பிரகாசானந்த சரஸ்வதி பார்க்குறார், இங்கே உள்ளே இருக்கக்கூடிய மாயாவாத சன்னியாசிகளுக்கு அந்த மாதிரி தேஜஸ் எதுவும் இல்லை உடம்புலேருந்து. ஆனால் வெளியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த யங் சன்னியாசி, இளம் சன்னியாசி, அவர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கார். அண்டு அவரோட ரூபத்திலிருந்து அவ்வளவு தேஜஸ், பிரம்மாண்டமான வேணுன்ட்டே அப்படி சைத்தன்ய மகாபிரபு தேஜஸை வெளியில் கொண்டு வர்றாரம்மா. அப்படி மறைமுகமாக அவர் வந்து டீச் பண்ணுறார் சைத்தன்ய மகாபிரபு. வெரி பியூட்டிஃபுல் அது. ஸோ பிரகாசானந்த சரஸ்வதி கவரப்படுகின்றாரம்மா. சைத்தன்ய மகாபிரபுடைய அழகு மற்றும் இந்த பிரம்மாண்டமான தேஜஸில் கவரப்பட்டு பிரகாசானந்த சரஸ்வதி எழுந்திரிச்சு வெளியில் வராராம்மா. எழுந்திரிச்சு வெளியில் வந்து அண்ட் சொல்கிறார். ஆக்சுவலி சைத்தன்ய மகாபிரபு பார்த்துட்டு என்ன சொல்கிறாராம்மா, இந்த இடத்துல ஸ்ரீபாத அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபாத அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஸ்ரீபாத் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய சன்னியாசிகள் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்ரீபாத் அப்படிங்கிற ஒரு அடைமொழி கொடுப்போம் நம்ம. ஸோ சைத்தன்ய மகாபிரபு பார்த்த உடனே அவருடைய அழகுனால் கவரப்பட்டு, ஆக்சுவலி சைத்தன்ய மகாபிரபுடைய அஸ்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா அழகு, அவருடைய தெய்வீகமான அழகு. எப்படி கிருஷ்ணர் அபரிமிதமான அழகு நிரம்பியவராக இருந்தவரோ அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு அவருடைய ஒரு அஸ்திரம். அது சங்கீர்த்தனமும் அவருடைய அஸ்திரம். ஆனால் சில ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்க, அவருடைய அழகு அவருடைய தெய்வீக அழகும் ஒரு அஸ்திரமாக இருந்ததாம்மா. ஸோ இங்கே பிரகாசானந்த சரஸ்வதி கவரப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு கையை பிடிச்சி தூக்குறாரம்மா. ஸ்ரீபாதா, ஏன் இந்த அசுத்தமான இடத்துல உட்காந்துட்டுருக்கீங்க? எல்லாரும் கால் கழுவக்கூடிய இடத்துல ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க அசுத்தமான இடத்துல? அண்ட் சொல்கிறார், ஆக்சுவலி நீங்கள் பார்க்குறதுக்கு சாக்ஷாத் நாராயணர் மாதிரியே இருக்கீங்களே, சாக்ஷாத் நாராயணர் மாதிரியே இருக்கீங்க, பட் ஏன் இந்த அசுத்தமான இடத்துல உட்காந்துருக்கீங்க? தயவுசெய்து உள்ளே வாருங்கள் சொல்லி பிரகாசானந்த சரஸ்வதி எழுந்திரிச்சு வந்து சைத்தன்ய மகாபிரபு மேலே அவருக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு இனம் புரியாத ஒரு பரிச்சயம், ஒரு இனம் புரியாத ஒரு கவர்ச்சி அவருக்கு ஏற்பட்டதாமா. அதுதான் சைத்தன்ய மகாபிரபுடைய ஒரு கருணை அது. ஸோ பிரகாசானந்த சரஸ்வதி தனக்கே தெரியாமல் சைத்தன்ய மகாபிரபு மேலே ஒரு இனம் புரியாத ஒரு கவர்ச்சி ஏற்பட்டது. அதனால் அவர் புகழ்கின்றார், சாக்ஷாத் நாராயணர் மாதிரியே இருக்கீங்களே நீங்கள் அப்படின்னு. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ பிரகாசானந்த சரஸ்வதி சைத்தன்ய மகாபிரபுவை புகழ்கின்றார். எஸ், அவர் சாக்ஷாத் நாராயணர் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவருக்கு தெரியாமலே அவர் சொல்கிறார், சாக்ஷாத் நாராயணர் மாதிரி இருக்கீங்க, பட் இந்த அசுத்தமான இடத்துல ஏன் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் உள்ளே வாங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி தூக்குறாரம்மா. சரி, நம்ம மேலும் படிக்கலாம் அதை. இகா ஆயுச சுனக ஸ்ரீபாத அபவைத்ரஸ்தானி வைச கிபா அவசாத. இகா ஆயுச, இங்கே வாருங்கள், இகா ஆயுச, இங்கு வாருங்கள், சுனக, தயவு கூர்ந்து கேளுங்கள், ஸ்ரீபாத அப்பவித்திர புனிதமில்லாத ஸ்தானி இடத்தில் வைச அமர்ந்துள்ளீர், கிபா எதற்காக, அவசாத வருத்தம். ஸ்ரீபாதரே, அன்பு கூர்ந்து இங்கு வாருங்கள், அந்த தூய்மையற்ற இடத்தில் தாங்கள் ஏன் அமர்ந்துள்ளீர், தங்களது வருத்தத்திற்கு என்ன காரணம்? பொருளுரை, இங்குதான் பகவான் சைத்தன்ய மகாபிரபுவிற்கும் பிரகாசானந்த சரஸ்வதிக்கும் இடையில் வேறுபாடு காணப்படுகின்றது. ஜட உலகில் ஒவ்வொருவரும் தன்னை மிக முக்கியமானவனாகவும் பெரியவனாகவும் அறிமுகப்படுத்தி கொள்ள விரும்புகின்றனர். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு தம்மை மிகவும் பணிவாகவும் தாழ்மையாகவும் அறிமுகப்படுத்தி கொண்டார். அது வெரி நைஸ் பாயிண்ட். இதில் பாருங்கள், இது ஆச்சாரியர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசம், நார்மலி சந்நியாசம் எடுத்தாச்சுன்னா பிரம்மச்சாரி பெயர் வந்து மாறிடும், பிரம்மச்சாரி பெயர் இருக்காது, சன்னியாசி பேர் வேறு பெயர் வந்துடும். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு கேசவ பாரதிகிட்ட வந்து சந்நியாசம் எடுத்த உடனே ஆக்சுவலி பிரபுபாதர் சொல்கிறார் 10 விதமான சன்னியாசிகள் இருக்காங்களாமா. டைட்டில் வந்து வரும், பாரதி, சரஸ்வதி, பூரி, தீர்த்தா, ஆனந்தா, இந்த மாதிரி ஆக்சுவலி 10 விதமான சன்னியாசிகள் இருக்காங்க. அதில் வந்து சரஸ்வதி சன்னியாசி வந்து மிக உயர்ந்த ஹை கிளாஸ் சன்னியாசி. நம்மளுடைய பிரபுபாதருடைய குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அது மாதிரி ஹை கிளாஸ்,
அதனால தான் பக்தி சித்தாந்த சரஸ்வதின்னு வந்தது அவருக்கு. அவரே ஆக்சுவலி பக்தி சித்தாந்த தாக்கூர் தானே தனக்கே சன்னியாசம் எடுத்துட்டாராமா. அவ்வளவு அவ்வளவு அவருக்கு ஆழ்ந்த நம்பிக்கை. அண்டு ஏன்னா பக்தி சித்தாந்த் சரஸ் தாக்கூருக்கு அவருடைய குரு கௌரகிஷோதாஸ் பாபாஜி மகாராஜ் இல்லை, அண்ட் அவருடைய அப்பா பக்தி வினோத் தாக்கூரும் இல்லை. ஸோ அவ்வளவு போல்டாம் அவர். பக்தி சித்தாந்த் சரஸ் தாக்கூர் கௌரகிஷோதாஸ் பாபாஜி மகாராஜா பிக்சரை வச்சுட்டு தானே சன்னியாசம் எடுத்துட்டாராம் அவர்கிட்ட. இதெல்லாம் நம்ம கற்பனையும் பண்ண முடியாது. அண்ட் தனக்கு பேர் பக்தி சித்தாந்த சரஸ்வதின்னு கொடுக்குறாரு. சரஸ்வதி ஏன்னா 10 சன்னியாசிகளில் உயர்ந்த சன்னியாசி சரஸ்வதி சன்னியாசி. ஒவ்வொரு சன்னியாசிக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பிரம்மச்சாரி சேவகர்கள் உண்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் சைத்தன்ய மகாபிரபு அவர் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா அப்படிங்கிறது அவருடைய பிரம்மச்சாரி பெயர். அண்ட் அவர் தீட்சை வாங்கும்பொழுது அவருக்கு கொடுத்த பெயர் அதுதான். அப்போ சன்னியாசம் கேசவ பாரதிட்டு எடுக்கும் பொழுது அவருக்கு சன்னியாசி பெயர் வரணும். அண்ட் ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு காலத்தில் சங்கர சம்பிரதாயத்தில் சன்னியாசம் எடுத்தால் மட்டும்தான் அந்த சன்னியாசிகள் போற்றப்படுவார்கள். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபுவுக்கு முன்னாடி வெகு காலமாக வைஷ்ணவ சன்னியாசிகள் இல்லாமல் இருந்தாங்க. மத்வாச்சாரியார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் வைஷ்ணவ சன்னியாசி. பட் பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா ஏன்னா நிம்பர்க சுவாமியும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ விஷ்ணு சுவாமி ஆல்சோ இவங்கெல்லாமே பார்த்திங்கன்னா சைத்தன்ய மகாபிரபுக்கு ரொம்ப முன்னாடி சன்னியாசிகள் இவங்க வைஷ்ணவ சன்னியாசிகள். ஸோ சைத்தன்ய மகாபிரபுக்கு கொஞ்சம் முன்னாடி காலத்தில் பார்த்திங்கன்னா வைஷ்ணவ சன்னியாசிகளையே பார்க்க முடியாமல் இருந்தது. ஏன்னா அதாவது ஆதிசங்கராச்சாரியார் சம்பிரதாயத்தில் அவங்கள்ட்ட சன்னியாசம் எடுத்தால் மட்டும்தான் அது ஒரு அங்கீகாரம் மக்கள் கொடுத்தாங்க. ஸோ சைத்தன்ய மகாபிரபு அதனால் என்ன பண்ணாராமா, கேசவ பாரதி சன்னியாசிட்ட போய் சன்னியாசம் எடுக்கிறார். ஸோ இதை கவனிக்கணும். ஏன்னா பாரதிங்கிறது கொஞ்சம் தாழ்ந்த டைட்டில் தான். சரஸ்வதி உயர்ந்த டைட்டில் சன்னியாசத்தில். ஸோ பாரதிங்கிறது கொஞ்சம் தாழ்ந்தது தான். ஸோ சைத்தன்ய மகாபிரபு கேசவ பாரதி சன்னியாசிட்ட சன்னியாசம் எடுத்தும் கூட அவர் பிரம்மச்சாரி பெயரையே மெயின்டைன் பண்ணாராம்மா. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா அப்படிங்கிற பிரம்மச்சாரி பெயரையே சைத்தன்ய மகாபிரபு மெயின்டைன் பண்ணாராம்மா. அவர் சன்னியாச பெயரை மாற்றிக்கலையாம்மா. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ரொம்ப அருமையான விளக்கம் கொடுக்குறார். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று பகவான் கிருஷ்ணா சைத்தன்யாத்மா சபை சைத்தன்ய சக்திர் பக்தகரோ பக்தீதோ பக்தி வேத்யக அதர்வண வேதத்தில் சொன்ன பிரகாரம் பகவான் சைத்தன்யாங்கிற பெயரில் அவதரிப்பார் அப்படின்னு அதர்வண வேதத்தில் சொல்லியிருக்கிறதுனால சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா அப்படிங்கிற அந்த பிரம்மச்சாரி பெயரை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாராம்மா. சன்னியாச பெயரை மாற்றிக்கலையாம்மா. அது ஒரு காரணம். ரெண்டாவது அவர் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா அப்படிங்கிற பிரம்மச்சாரி பெயரை ஏன் மெயின்டைன் பண்ணிட்டாராம்மா. இன்னொரு காரணம் என்னென்னா, ஏன்னா அவருடைய காலத்தில் சைத்தன்ய மகாபிரபு காலத்தில் மாயாவாத சன்னியாசிகள் சன்னியாசி எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்களாமா, ஒரு சன்னியாசி இன்னொரு சன்னியாசி பார்த்து நமஸ்காரம் பண்ணும்பொழுது நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணுவாங்களாமா. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு நானும் நாராயணா நீயும் நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணுவாங்களாம். அந்த ஒரு 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 மனப்பாங்கு இருந்ததாமா அந்த காலத்தில். சைத்தன்ய மகாபிரபு காலத்தில் அவர்கள் நான் நாராயணர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களாமா. அதனால் சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசி பெயரை ஏற்றுக்கொள்ளலையாமா. கேசவ பாரதிட்டிருந்து சன்னியாசி பெயரை வாங்கிக்கல, பிரம்மச்சாரி பெயரை மெயின்டைன் பண்ணுறார். அண்ட் ஆல்சோ ஏன்னா சைத்தன்யா அப்படிங்கிறது பெயரில் பகவான் தோன்றுவார்னு சாஸ்திரத்தில் கணிக்கப்பட்டிருக்கிறதுனால ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யாங்கிற பேரை அப்படியே வச்சுட்டார். அண்ட் சைத்தன்யாங்கிறது ஆனந்தா அப்படிங்கிற சன்னியாசிக்கு சேவை செய்யக்கூடிய பிரம்மச்சாரிக்கு பெயர் சைத்தன்யா. பிரபுபாதர் அப்படி சொல்கிறார் இதை. ஏன்னா 10 விதமான சன்னியாசிகள் சொல்கிறோம், பூரி, தீர்த்தா, சரஸ்வதி, பாரதிலாம் சொல்கிறோம்ல, ஆனந்தான். அதில் ஆனந்தாங்கிற சன்னியாசி அந்த டைட்டிலுக்கு சேவை செய்யக்கூடிய பிரம்மச்சாரிக்கு பெயர் சைத்தன்யாங்கிற பெயர். ஸோ பிரம்மச்சாரி பெயர் அது. ஸோ
ஏன் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு ஏன் பிரம்மச்சாரி பெயரை மெயின்டைன் பண்ணிட்டாருன்னா, நான் எப்பொழுதுமே தாசன்தான், நான் கிருஷ்ணருடைய சேவகனோட 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 சேவகன் அப்படிங்கிற மனப்பான்மையை மக்களுக்கு உணர்த்துவதற்கோசரம் சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்யாங்கிற பிரம்மச்சாரி பெயரை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாராமா, நான் தாசன்தான் அப்படின்னு. ஏன்னா பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகளுக்கு சேவை செய்வாங்க. ஏன்னா சைத்தன்யாங்கிற பிரம்மச்சாரி பெயரை வைத்திருப்பவர் ஆனந்தாங்கிற சன்னியாசிக்கு சேவை செஞ்சுட்டே இருப்பாராமா. அதனால் நான் சேவகன் தான் அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில் அவர் பிரம்மச்சாரி பெயரை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாராமா. ஸோ இதனால தான் சைத்தன்ய மகாபிரபு அவர் சந்நியாச பெயரை ஏற்றுக்கொள்ளவில்லை, சன்னியாசம் எடுத்ததுக்கு அப்புறமும் கூட. ஸோ அதனால் இங்கே சொல்கிறார் பிரபுபாதர், சைத்தன்ய மகாபிரபு தம்மை மிகவும் பணிவாகவும் தாழ்மையாகவும் அறிமுகப்படுத்தி கொண்டார். அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், நாகம் விப்ரோ நச்ச நரபதிர் நாபி வைஷ்யோ ந சூத்ரோ நாகம் வர்ணி நச்ச கிரகபதிர் நோ வனஸ்தோ எதிர்வா. ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகம் அது. புரோத்ய நிகில பரமானந்த பூர்ணாமிருதாப்தேர் கோபி பர்த்து பதகமலையோர் தாச தாசானு தாசா. ரொம்ப அருமையான ஸ்லோகம் இது, சைத்தன்ய மகாபிரபு சொன்னது. இது இந்த ஸ்லோகம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் கௌடிய வைஷ்ணவர்களுக்கு. நாகம் விப்ரோ, நான் பிராமணன் கிடையாது. எஸ், பிராமணன் அடையாளம் நமக்கு கிடையாது. இதெல்லாமே தூய்மைப்படுத்துவதற்குத்தான். வர்ணாசிரமம் ஆக்சுவலி படிப்படியான தூய்மையை ஏற்படுத்துவதற்கு இந்த அடையாளங்கள். ஆக்சுவலி ஆத்மாவுக்கு இந்த அடையாளங்கள் எதுவுமே கிடையாது. ஆத்மாவுக்கு ஒரே ஒரு அடையாளம் தான், நான் ஆத்மா, நான் கிருஷ்ணருடைய நித்திய சேவகன். இது ஒன்று தான் நம்மளுடைய அடையாளம். அதனால் நாம் இந்த பக்தி யோக பயிற்சி முறைகளை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது நான் பிராமணன் அப்படின்னு ஒரு அடையாளத்தை பிடிச்சிட்டோன்னா அதுவும் ஒரு அழுக்கு தான். ஏன்னா நம்ம நாரத பாஞ்சராத்திரால் என்ன படிக்கிறோம்? சர்வ உபாதி வினிர்முக்தம் தத்பரத்வேன நிர்மலம். எல்லா விதமான பொய் அடையாளங்களையும் விட்டாலே ஆத்மா ஆக்சுவலி நிர்மலம், அப்பழுக்கற்ற நிலைக்கு போகின்றது. அந்த அப்பழுக்கற்ற நிலையில் இருந்து கொண்டு புலன்களை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தினால் அதுக்கு பேர் பக்தி. அதனால் இந்த அடையாளங்களை நம்ம பிடிச்சிக்கக்கூடாது. நான் பிராமணன், நான் பிரம்மச்சாரி, நான் கிரகஸ்தன், நான் சன்னியாசி, இந்த மாதிரி அடையாளங்களை நம்ம பிடிச்சிட்டோன்னா கர்வம் வந்துடும், டேஞ்சர். ஸோ இதுதான் ஆக்சுவலி இந்த மாயாவாத சன்னியாசிகளுக்கு இருந்தது. நாங்கள் சமஸ்கிருத புலமை வாய்ந்தவர்கள், நாங்கள் சன்னியாசிகள் அப்படிங்கிற ஒரு கர்வம் இருந்தது. நம்ம ஆக்சுவலி நம்ம அதை பின்னாடி படிக்க போகிறோம். ஸோ என்ன சொல்கிறார் சைத்தன்ய மகாபிரபு? நாகம் விப்ரோ, நான் பிராமணன் கிடையாது. நச்ச நரபதிர், நான் சத்திரியன் கிடையாது. நாபி வைஷ்யோ ந சூத்ரோ, நான் வைஷ்யன் கிடையாது, நான் சூத்ரன் கிடையாது. எஸ், சைத்தன்ய மகாபிரபு பிராமணர் குடும்பத்தில் தான் பிறந்தார். ஆனால் என்ன சொல்கிறார்? நான் பிராமணன் கிடையாது கொடுத்துட்டார். எப்படி டீச் பண்ணுறாரு பாருங்க பகவான் நமக்கு எல்லாருக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம பிடிச்சிப்போம், இந்த அடையாளங்களை எல்லாம் நம்ம பிடிச்சிப்போம். பக்தி யோக பயிற்சி முறைகளில் நம்ம ஈடுபடும் பொழுது கோல் என்ன அப்படின்னா, நான் கிருஷ்ணருடைய நித்திய சேவகன், கிருஷ்ணர் மேலே எனக்கு அன்பு வளர்த்துக்கொள்ளணும், இதுதான் என்னுடைய கோல். பட் நம்ம அரணை மாறிய அரணை என்ன பண்ணணும் தெரியுமா? அரணை கடிக்க போகும்பொழுது கடிக்க போகுமாமா, அது மறந்து போயிருமாமா, மறந்து போய் வேறு திசையில் போயிருமாமா. அதே மாதிரி தான் நாம் பக்தி யோக பயிற்சி முறைகளை செஞ்சுட்டு இருப்போம். அண்ட் பகவான் கிருஷ்ணர் மேலே அன்பு வளர்த்து கொள்ளணும், அவரை நோக்கி நாம் அன்பு தொண்டு செய்யணும், இதுதான் நம்மளுடைய கோல். ஆனால் நாம் இதை கவனிக்கலை அப்படின்னா இந்த மாதிரி அரணம் மாதிரியே நம்ம விலகி போயிடுவோம். எப்படி விலகி போவோம்? நான் பிராமணன் அப்படிங்கிற இது வந்துடும், கர்வம் வந்துடும். நான் பிரம்மச்சாரி அப்படிங்கிற கர்வம் வந்துடும். இதுதான் ட்ரிக்கு, மாயாவோட சூழ்ச்சி. அதனால சைத்தன்ய மகாபிரபு சொல்லித்தரார், நான் பிராமணன் கிடையாது, நான் சத்திரியன் கிடையாது, நான் வைஷ்யன் கிடையாது, நான் சூத்திரன் கிடையாது, நாகம் வர்ணி, நான் பிரம்மச்சாரி கிடையாது, நச்ச கிரகபதிர், நான் கிரகஸ்தன் கிடையாது. அப்போ நம்ம ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்? நான் பிரம்மச்சாரி, நான் கிரகஸ்தன், நான் பிராமணன், இதெல்லாம் ஏன் நம்ம சொல்கிறோம்? தவறு. இது ஒரு ட்ரிக்கு, மாயாவோட ட்ரிக் இது. ஸோ நாகம் வர்ணி, நான் பிரம்மச்சாரி கிடையாது, நச்ச கிரகபதிர், நான் கிரகஸ்தன் கிடையாது, நோ வனஸ்தோ எதிர்வா, நான் வானச்சாரி கிடையாது, எதிர்வா எத்தின்னு என்னது? சன்னியாசி, நான் சன்னியாசியும் கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசி, ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? நான் சன்னியாசி கிடையாது அப்படி சொல்கிறார். வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த பொய் அடையாளங்களை நாம் திரும்ப திரும்ப அணைத்து கொண்டால்
நாம் கிருஷ்ணருடைய நித்திய சேவகன் அப்படிங்கிறது மறந்து போயிடும், மூடப்படும், மறைக்கப்படும். சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்வார், புரோத்யன் நிகில பரமானந்த பூர்ணாமிருதாப்தேர். நான் யார்? சைத்தன்ய அப்போ சொல்லிக் கொடுக்குறார் நமக்கு எல்லாருக்கும். பரமானந்த பூர்ண அமிர்த அப்தேர். கிருஷ்ணன் சொல்லலை டைரக்டா. அவர் என்ன பண்ணுறாரு, பரமானந்தம், அதாவது இந்த உன்னத ஆனந்தத்தை பூரணமாக, எப்படி பூர்ண அமிர்த அப்தேர், அந்த அமிர்தம் போன்ற இந்த உன்னத ஆனந்தத்தை பூரணமாக அனுபவிக்கக்கூடிய கிருஷ்ணா. அவர் யார்? கோபி பர்த்து பதகமலையோர். எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. ஆக்சுவலி டைரக்டாக கிருஷ்ணன் சொல்ல மாட்டேங்கிறாரு. கோபி பர்த்து, கோபியர்களுடைய பர்த்தா, கோபியர்களுடைய கணவராகிய அதாவது அமிர்தம் போன்ற உன்னத ஆனந்தத்தை பூரணமாக அனுபவிக்கக்கூடிய கிருஷ்ணா. கோபி பர்த்து பதகமலையோர். ஸோ புரோத்யன் நிகில பரமானந்த பூர்ணாமிருதாப்தேர் கோபி பர்த்தூர் பதகமலையோர் தாசதாசானுதாசா. அந்த பதகமலையோர், அந்த கிருஷ்ணாவுடைய பாத கமலங்களுடைய சேவகனோட சேவகன். இப்படி தான் தன்னை அடையாளப்படுத்தி கொள்கின்றார் சைத்தன்ய மகாபிரபு. நமக்கு எல்லாருக்கும் இதை டீச் பண்ணுறார். வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பக்தி யோக பயிற்சி முறைகளை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இதை நாம் நினைவு கூற வேண்டும் அடிக்கடி. நான் பிராமணன், நான் பிரம்மச்சாரி, நான் கிரகஸ்தன், நான் சன்னியாசி அப்படிங்கிற இந்த அடையாளத்தை பிடிச்சிட்டோன்னா நான் கிருஷ்ணருடைய நித்திய சேவகன்கிற அடையாளம் மறைக்கப்படும். இதுதான் பொய் அடையாளத்துடைய வேலை, பொய் அகங்காரத்துடைய வேலை இதுதான். ஸோ இது இந்த மாதிரிய இந்த மாயாவாத சன்னியாசிகள் கர்வத்தில் இருந்தாங்களாமா, நாங்கள் சமஸ்கிருத பண்டிதர்கள், நாங்கள் சன்னியாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் நமோ நாராயணா, நாங்கள் கடவுள் அப்படிங்கிற கர்வத்தில் தேவையில்லாத, இதுக்கு பேர் தான் அனர்த்தான்னு சொல்லுவோம். அனர்த்தானா என்னதுன்னா, அனர்த்தானா தேவையில்லாதது பிடிச்சிட்டு இருக்கிறது. ஜீவாத்மா தேவையில்லாததை பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு பேர் அனர்த்தா. ஸோ தேவையில்லாமல் கர்வத்தை பிடிச்சிட்டு அதனால் கஷ்டப்படுறது. ஸோ சைத்தன்ய மகாபிரபு இவங்களுக்கு எல்லாருக்கும் டீச் பண்ணுறதுக்கு இங்கே பணிவாக உட்காந்துக்கிறாரு. ஸோ பகவான் பாருங்கள் எப்படி பிரச்சாரம் பண்ணுறாரு. மற்றவர்களுடைய பொய் அகங்காரத்தை நசுக்காத வகையில் அதே சமயத்தில் அவர்களுக்கு பாடமும் புகட்டுறார் சைத்தன்ய மகாபிரபு. இது வெரி பியூட்டிஃபுல். இது இவருடைய பிரச்சாரம். இந்த பிரச்சார யுக்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சைத்தன்ய மகாபிரபுடைய பிரச்சார யுக்தி எப்படி, அந்த மாயாவாத சன்னியாசிகளை அவர்களை அதாவது அவங்கள அவமதித்து இன்சல்ட் அந்த மாதிரியே பண்ணாலும் கஷ்டம், அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அவர்களை அவங்களுடைய ஈகோவை டச் பண்ணாமல் தன்னையை தாழ்த்திக்கிறாராம்மா. தன்னையை தாழ்த்திட்டு அண்ட் அவர் கால் கழுவக்கூடிய இடத்துல போய் உட்காந்துக்கிறாராம்மா. அண்ட் எப்படி சைத்தன்ய மகாபிரபு பிரம்மச்சாரி பயிரை மெயின்டைன் பண்ணிவிட்டு தான் சேவகன் அப்படிங்கிற அமைதியை உட்காந்துக்கிறார். பிரபு ஃபாதர் தான் சொல்கிறார். இதுதான் பிரகாசானந்த சரஸ்வதிக்கும் சைத்தன்ய மகாபிரபுக்கு உண்டான வேறுபாடு இதுதான். தம்மை மிகவும் பணிவாகவும் தாழ்மையாகவும் அறிமுகப்படுத்தி கொண்டார். மாயாவாதிகள் உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்தனர். சைத்தன்ய மகாபிரபு தூய்மை கூட இல்லாத இடத்தில் அமர்ந்தார். எனவே அவர் ஏதோ ஒரு காரணத்தினால் வருத்தத்தில் இருக்கலாம் என்று மாயாவாத சன்னியாசிகள் நினைத்தனர். அவரது வருத்தத்திற்கான காரணத்தை பிரகாசானந்த சரஸ்வதி வினவினார். ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நாம் எப்பொழுதுமே பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்கிறார், நாம் ஜீவாத்மா கிருஷ்ணருடைய நித்திய சேவகன் அப்படிங்கிற இந்த அடையாளத்தை நாம் மறந்து மற்ற அடையாளத்தை பிடிச்சிட்டால், நான் பிராமணன், நான் பிரம்மச்சாரி, நான் கிரகஸ்தன், நான் சன்னியாசி இப்படிங்கிற அடையாளத்தை பிடிச்சிட்டோன்னா இம்மீடியட்டாக இந்த புலன் இன்ப எண்ணங்கள் திரும்ப கொடுத்துறார். அது சூக்ஷ்ம ரீதியாக வந்துருமா. ஸோ பக்தி சித்தாந்த் சரஸ் தாக்கூர் அது மாதிரி சொல்கிறார். அதனால் கிருஷ்ணருடைய நித்திய சேவகன் அப்படிங்கிற அடையாளத்தை நாம் எப்பொழுதுமே ஞாபகப்படுத்தி கொள்ளணுமா, ஞாபகம் வச்சுக்கணுமா. ரைட். ஸோ இங்கே இவர் மாயாவாதிகள் உயர்ந்த சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்களாமா. ஏன்னா நாங்கள்லாம் சன்னியாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு உயர்ந்த சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காங்க. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு அவரும் பாரதி சம்பிரதாயத்தில் ஒரு சன்னியாசம் எடுத்துகிட்டு இருக்காரு. ஆனால் தூய்மை இல்லாத இடத்துல உட்காந்துட்டு இருந்தாராம்மா, அசுத்தமான இடத்துல பணிவாக அப்படி உட்காந்துருக்காராம்மா.
ஸோ இவருடைய பணிவு, சைத்தன்ய மகாபுருடைய பணிவு வெரி பியூட்டிஃபுல். இது சைத்தன்ய மகாபுருடைய பணிவு அபாரமாக இருக்காமா. ஆனால் அவருடைய அழகோ, தெய்வீக அழகு அண்ட் அவருடைய தேஜஸோ மாயாவாதிகள் கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு மிக உயர்ந்த நிலையில் இருந்ததாம் அவருடைய தெய்வீக அழகு மற்றும் அந்த கண்ணை பறிக்கக்கூடிய பிரகாசம். இது மாயாவாதிகளுக்கு நெருடலாக இருந்ததாம்மா. என்னடா இது, நாங்கள்லாம் மாயாவாத சன்னியாசிகள், சமஸ்கிருத புலமை வாய்ந்தவர்கள், பட் எங்களுக்கு இந்த இவ்வளவு தெய்வீக அழகு எங்களுக்கு இல்லை, அண்ட் எங்களுடைய முகத்திலிருந்து இவ்வளவு பிரம்மாண்டமான அந்த பிரம்ம தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த தேஜஸ் இல்லை. ஆனால் இந்த சன்னியாசி அசுத்தமான இடத்துல உட்காந்துட்டுருக்கார். அண்ட் இவர் பாரதி சன்னியாசி, பாரதி சம்பிரதாயத்தில் வந்த ஒரு சன்னியாசி, தாழ்ந்த சன்னியாசி தான் இவர். ஆனாலும் இவர் எப்படி நமக்கு இல்லாத ஒரு இதை வச்சுட்டு இருக்கார். இவர் ரொம்ப பிரம்மாண்டமான கண்ணை பறிக்கக்கூடிய அழகு மற்றும் கண்ணை பறிக்கக்கூடிய பிரகாசம் இதை வச்சுட்டு இருக்காரு. இது நெருடலாக இருந்துதான் இந்த அருவவாதிகளுக்கு. அதனால தான் பிரகாசானந்த சரஸ்வதி எழுந்திரிச்சு வந்துடுறார். பாருங்க, அடுத்த ஸ்லோகத்தை நம்ம படிப்போம். பிரபு ககே ஆமி ஹீன சம்பிரதாய தோமா சபார சபாய வசிதே நா ஜுயாய. பிரபு ககே, மகாபிரபு பதில் அளித்தார். ஆமி, நான், ஹயி ஹீன சம்பிரதாய கீழ்நிலை சம்பிரதாயத்தை சேர்ந்தவன், தோமா சபார உங்கள் அனைவருக்கும் முன்பாக, சபாய சபையில், வசித்தே அமர்வதற்கு, நான் இல்லை, ஜுயாய துணிவு. எப்படி சைத்தன்ய மகாபிரபுடைய பதில் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. ஒன் செகண்ட். ஸோ சைத்தன்ய மகாபிரபுடைய பதில், அவருடைய பதில் ரொம்ப அற்புதமாக இருக்குது. என்ன படிக்கிறார் பாருங்க. மகாபிரபு பதில் அளித்தார். நான் சன்னியாசிகளில் கீழ்நிலை பிரிவை சார்ந்தவன் என்பதால் தங்களுடன் அமர்வதற்கான தகுதி எனக்கு இல்லை. அப்படி இது எப்படி நான் தமிழில் நம்ம சொல்லுவோம், வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியா தன்னை தாழ்த்திக்கிறாரு. தன்னை தாழ்த்திட்டு அப்படி மெதுவாக அப்படி மற்றவர்களை, அந்த மாயாவாத சன்னியாசிகளை அவர்களை கரெக்ட் பண்ணுவார் பாருங்க. ஸோ நான் அதனால் எதற்கு தேவையில்லாம் பகவானே இப்படி நடந்து கொள்ளும் பொழுது, ஆக்சுவலி சைத்தன்ய சரிதாமிரதத்தில் மத்திய லீலாவில் ஒரு அருமையான ஸ்லோகம் வருது. பகவான் கிருஷ்ணவுக்கு ஒரு தெய்வீக குணம் இருக்காமா. 64 விதமான தெய்வீக குணங்களில் ஒரு தெய்வீக குணம் பகவான் கிருஷ்ணா ரொம்ப ஹம்பிளம்மா, ரொம்ப அடக்கமானவராமா. கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், பட் ரொம்ப ரொம்ப பணிவானவராமா. இது அருமையான பாயிண்ட். கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், அசமோர்த்வா, அவருக்கு மேலே யாரும் கிடையாது, அவருக்கு சமமானவர் யாரும் கிடையாது. முழுமுதற் கடவுள், 33 கோடி தேவர்கள் அவருக்கு கீழே தான். அத்தனை ஜீவராசிகளும் அவரை வழிபாடு செய்யக்கூடிய நிலையில் இருக்கார் பகவான் கிருஷ்ணா. ஆனால் அவர் பணிவு நிரம்பியவராம். அவருடைய தெய்வீக குணத்தில் ஒன்று பணிவு நிரம்பியவராம். ஏன், இப்போ நார்மலி இந்த உலகத்தில் ஒரு நபர் பணிவு காமிக்கிறார்னு வச்சுக்கோங்க, அதில் ஏதாவது ஒரு சூழ்ச்சி இருக்கும். பேக் சைடில் பணிவு காமிக்கிறாருன்னா ஆதாயம் இல்லாமல் பணிய மாட்டாங்க. மற்றவர்கள்ட்ட ஏதாவது ஆதாயம் வேணும் அப்படின்னா அவங்க பணிவாங்க. இந்த உலகத்தில் அப்படி தான், கம்ப்ளீட் ஜூப்ளிசிட்டி, ரெட்டை வேடம். ஸோ அதனால் ரொம்ப பவ்யமாக நடந்துப்பாங்க, மற்றவர்கள்ட்ட பணிவாக நடந்துப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஏதாவது ஆதாயம் வேணும். பட் பகவானோ கிருஷ்ணாவோ அவர்கிட்ட யார்கிட்ட ஆதாயம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாரும் அவருக்கு கீழே தான், அவருக்கு சமமானவர் யாரும் கிடையாது. அப்போ அவர் எதுக்கு பணிவாக இருக்கணும்? ஏன் அப்படின்னா, ஆக்சுவலி பகவான் கிருஷ்ணா நமக்கு எல்லாருக்கும் டீச் பண்ணுறார். அண்ட் அவருடைய அபாரமான, ஆக்சுவலி அவருடைய ஒவ்வொரு குணமும் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணனோட ஒவ்வொரு குணமும் எக்ஸ்ட்ரீமும் இருக்குமாம்மா. அதில் அழகுனா எக்ஸ்ட்ரீம், கிருஷ்ணா பணிவுனா அதுலேயும் எக்ஸ்ட்ரீம், மன்னிக்கக்கூடிய சுபாவம் அதுலேயும் எக்ஸ்ட்ரீம், அவரோட கருணை எக்ஸ்ட்ரீம், எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரீம் ஆமாம் கிருஷ்ணா. அதனால தான் கிருஷ்ணா எல்லோரையும் வசீகரிக்கின்றார் தன்னுடைய தெய்வீக குணத்தினால். ஸோ தன்னுடைய அபாரமான அளவு கடந்த பணிவாமா பகவான் கிருஷ்ணா, அதனால் கவர்ந்து இழுக்கிறாராம்மா. ஸோ பணிவு எல்லோரையும் கவர்ந்து இழுக்கும். அதனால் ஹிஸ் ஹோலினஸ் ராதாநாத் சுவாமி மகாராஜ் ரொம்ப அழகாக சொல்வார், ஹியூமிலிட்டி அட்ராக்ட்ஸ் கிருஷ்ணா அப்படி சொல்வார். நாம் பணிவை வைத்து கொண்டிருந்தால் கிருஷ்ணரை கவர்ந்து இழுப்போமாம். நாம் எல்லாருமே இந்த உலகத்தில் உட்காந்துருக்கிறதுக்கு காரணமே இந்த பணிவு இல்லாததுனால தான். கர்வம், தேவையில்லாத கர்வம், இந்த பொய் அடையாளத்தை பிடிச்சின்றதுனால, நான் பெரிய ஆள், நான் இந்த ஸ்தானத்தில் இருக்கேன் அப்படின்னு இதை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தேவையில்லாத கர்வம், அதனால தான் உட்காந்துட்டே இருக்கு இந்த உலகத்தில்.
பட் பணிவு நம்ம வளர்த்து கொண்டால் கிருஷ்ணரை வந்து அது கவர்ந்து இழுக்குமாமா. ஏன்னா பகவானே பணிவு நிரம்பியவராக இருக்கும் பொழுது, பணிவினுடைய சிகரமாக கிருஷ்ணா இருக்கும் பொழுது, தம்மா தூண்டு ஜீவாத்மா, துச்சமான அந்த ஜீவாத்மா எதற்கு கர்வப்படணும்? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். முழு முதற் கடவுள் கிருஷ்ணா, கணக்கில் அடங்காத அண்டங்கள் ஜட இதெல்லாம் சேர்ந்தது ஜட உலகம்னு சொல்கிறோம். அதை எல்லாத்தையும் கிருஷ்ணா நிர்வாகம் செய்கிறார், அதை சிருஷ்டி செய்கிறார். ப்ளஸ் இந்த மாதிரி 3 மடங்கு பெருசு வைகுண்ட லோகம், அதையும் கிருஷ்ணா வந்து சிருஷ்டி செய்கிறார், அதையும் நிர்வாகம் செய்கிறார் கிருஷ்ணா. அப்படி இருக்கும் பொழுது அவர் அப்படிப்பட்ட முழுமுதற் கடவுளாகிய பகவானே பணிவாக இருக்கும் பொழுது, நாம் ஓரத்தில் எங்கேயோ உட்காந்துட்டு ஒரு துச்சமான ஒரு ஜீவாத்மா, ஏதோ கொஞ்சம் சாஸ்திர புலமை, கொஞ்சம் சமஸ்கிருத புலமை, கொஞ்சம் புகழ் இதெல்லாம் வந்துருச்சுன்னா, இந்த துச்சமான ஜீவாத்மா ஆக்சுவலி ப்ரோப்பர் எனக்கு காலையில் இன்றைக்கி மாறாது ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருந்தார் ஒரு பாயிண்ட்டு. அகங்கார விமூடாத்மா, கிருஷ்ணன் வந்து கண்டிக்கிறார், ஜீவாத்மாக்களை திட்டுறார். ஃபூலிஷ் முட்டாள் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி திட்டுறார், விமூட ஆத்மா. ஸோ இந்த ஆத்மாக்கள் எப்படி கட்டுண்ட ஜீவாத்மாக்களாகிய நாம் முட்டாள்களாமா, தேவையில்லாமல் கர்வம் இதெல்லாம் பிடிச்சிட்டு நம்ம கிருஷ்ணர்கிட்டருந்து விலகி போயிட்டே இருக்கோம். அதனால தான் கிருஷ்ணன் வந்து திட்டுறார் முட்டாள் ஜீவாத்மா. ஸோ இப்போ துச்சமான ஜீவாத்மா கிருஷ்ணரை பார்த்து பாடம் கற்றுக்கணும். முழுமுதற் கடவுள் பணிவனுடைய சிகரமாக இருக்கும் பொழுது நாம் எதற்கு கர்வப்படணும்? எதற்கு கர்வம் நம்மளுக்கு? இதனால தான் இது அனர்த்தா, இது தேவையில்லாதது, அனர்த்தான தேவையில்லாதது. ஸோ சைத்தன்ய மகாபிரபு இப்படி, அதனால் சேம் கிருஷ்ணா தான் இங்கே சைத்தன்ய மகாபிரபுவாக இருக்கார். அதனால் பணிவை வெளிப்படுத்துவது வந்து அவருடைய இயல்பு, அவருடைய தெய்வீக குணம், சைத்தன்ய மகாபிரபு தெய்வீக குணம். தன்னுடைய பணிவினால் எல்லோரையும் கவர்ந்து இருக்கிறார். ஆக்சுவலி இன்னொரு இடத்துல படிக்கிறோம், ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப பணிவோடு அவங்க வந்து வாயில் வந்து புல்லை வச்சுட்டு போய் சைத்தன்ய மகாபிரபுக்கு நமஸ்காரம் பண்ணாங்களாமா. கே ஆமி, நான் யாருன்னு எனக்கு தெரியல, ஓ மகாபிரபு என்னை வந்து எல்லோரும் பெரிய பெரிய பட்டங்கள்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க, சமஸ்கிருத புலமை வாய்ந்தவர் சொல்லிட்டு எல்லோரும் எனக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. ஓ மகாபிரபு, கே ஆமி நான் யாருன்னு எனக்கு தெரியல, நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் புல்லுக்கு சமமானவன் சொல்லி அந்த மாதிரி மனப்பான்மையோடு ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி பல்லுக்கு இடுக்கில் புல்லை வச்சுட்டு போய் சைத்தன்ய மகாபிரபு நமஸ்காரம் பண்ணாங்களாம். ஆக்சுவலி பின்னாடி ஒரு டிஸ்கஷனில் வருது, சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், ஓ சனாத்தனா போர், உன்னுடைய பணிவு என்னுடைய ஹார்ட்டை வந்து உருக்குது, என்னுடைய இதயத்தை வந்து உருக்குது, போரும் அப்படி சொல்கிறாராமா. ஏன்னா அந்த அளவுக்கு பணிவு நிரம்பி வராமா சனாதன கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி. அவங்க சமஸ்கிருத புலவை மட்டும் இல்லை, ஏகப்பட்ட மொழிகள் உங்களுக்கு தெரியுமாம்மா. ஆக்சுவலி பிரபுபாதோட சொல்கிறார் 18 மொழிகள் உங்களுக்கு தெரியுமாம்மா. ஆனால் அவர்கள் அவ்வளோ பணிவாம்மா. த வெரி இம்பார்ட்டண்ட். இந்த யசோலின சச்சினந்தின சுவாமி மகாராஜ் ரொம்ப அழகாக சொல்வார். நம்ம திருநாதபி சுனிச்சேனா நம்ம படிக்கிறோம், தரோரபி சகிஸ்துனா, புல்லை விட பணிவாக இருத்தல் அப்படிங்கிறது, மரத்தை விட பொறுமையாக இருத்தல். ஆனால் இது எப்போ வரும்னு சொல்கிறார். இந்த திருநாதபி சுனிச்சேன ஸ்லோகத்தை வந்து எப்பொழுது ஒருத்தர் பயிற்சி செய்ய முடியும், அதை உணர முடியும் அப்படின்னு சச்சினந்தன் மகாராஜ் ரொம்ப அழகாக சொல்வார். எப்பொழுதுனா அமானினா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நாம் இந்த உடல் ரீதியான அடையாளத்தை விட்டால் மட்டும்தான் ஒருத்தர் வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து சரியான முறையில் பயிற்சி செய்ய முடியும்னு சொல்கிறார். ஏன்னா அமானினாங்கிறது என்னது? பொய் கௌரவம்னு சொல்கிறார். அதை நம்ம வந்து சும்மா அப்படி ஜஸ்ட்டு மேலோட்டமாக அதை எடுத்துகிட்டு அப்படி விட்டுறக்கூடாது. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இந்த பொய் கௌரவத்தை விட்டுட்டு தான் இருக்கணும்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். அப்போ தான் ஒருத்தரால் 24 hours ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ண முடியும் சொல்கிறார். ஸோ மகாபிரபுவுடைய நடத்தை நமக்கு எல்லாருக்கும் பாடம். அவர் வந்து இந்த பணிவு சொல்கிறார், நான் சன்னியாசிகள் கீழ்நிலை பிரிவை சார்ந்தவர், அதாவது பாரதி சம்பிரதாயத்தில் வந்த சன்னியாசி, ஹீன சம்பிரதாயா அப்படி தான் சொல்லியிருக்கார். அதனால் உங்கள் கூட அமர்றதுக்கு தகுதி எனக்கு கிடையாது அப்படின்றார் மகாபிரபு பகவான். ஆனால் எப்படி பேசுகிறார் பாருங்க, அவருடைய பிரச்சார யுக்தியை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் நாம் சிம்பிளி சமஸ்கிருத ஸ்லோகங்களை நிறைய தெரிஞ்சுட்டோம், நிறைய சாஸ்திர தத்துவங்களை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்வம், இது ஒரு மயக்கம். ஆக்சுவலி மாயாவுடைய ஒரு மயக்க சக்தி. நம்ம முன்னாடி இதை பார்த்துருக்கோம். ராமதாச விஸ்வாசா வந்து அவர் வந்து மகா பண்டிதர்
பட் நான் ஒரு பெரிய மகா பண்டிதருங்கிற கர்வத்தை, அந்த ஒரு ஸ்தானத்தை பிடிச்சிட்டு கர்வத்தோடு உள்ளே இருந்தாரம்மா. அவருக்குள்ளே அப்படி அந்த மாதிரி ஒரு கர்வம் இருந்தது, நான் ஒரு மகா பண்டிதர்னு. இது ஒரு ட்ரிக்கு, மாயாவோட ட்ரிக்கு இது. அதனால் காலப்போக்கில் நான் பக்தி யோக பயிற்சி முறைகளை செஞ்சுட்டே இருக்கும் பொழுது வருஷம் ஓட 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 நமக்கு நிறைய சமஸ்கிருத ஸ்லோகங்கள் எல்லாம் தெரிஞ்சிடும், அண்ட் தத்துவங்கள் எல்லாம் நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அந்த கர்வத்தை விட்டு வரக்கூடாது. கர்வம் மாத்திரம் ஒரு டேஞ்சர். தன் கிருஷ்ணருக்கு நாம் பணிய மாட்டோம். ஸோ அதனால தான் இந்த அமானீனா வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பொய் அடையாளத்தை நாம் பிடிச்சிக்காமல் இருக்கணும். தென் நேச்சுரலி இயல்பாக அவருக்கு பணிவு இருக்கும். ஸோ மேலும் படிக்கலாம். பொருளுரை: மாயாவாத சன்னியாசிகள் தங்களுடைய சமஸ்கிருத அறிவினாலும் சங்கர சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதாலும் எப்போதும் மிகுந்த கர்வத்துடன் உள்ளனர். பிரபுபாதர் எழுதியிருக்காரு பாருங்க. ஒருவர் பிராமணராகவும் மிகச்சிறந்த சமஸ்கிருத பண்டிதராகவும் இல்லாவிடில் அதிலும் குறிப்பாக இலக்கணத்தில் பண்டிதராக இல்லாவிடில் அவரால் சந்நியாச ஆசிரமத்தை ஏற்று பிரச்சாரகராக முடியாது என்னும் எண்ணத்தினை அவர்கள் எப்போதும் கொண்டுள்ளனர். இதுதான் சைத்தன்ய மகாபிரபு காலத்தில். இப்படி அவர்கள் சமஸ்கிருத புலமை வாய்ந்தவர்களாக இருக்கணும், பிராமணர் குடும்பத்தில் பிறந்தவராக இருக்கணுமாமா. அப்போ தான் அவர் சன்னியாசம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசம் எடுத்து பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களாமா. இதுதான் இது நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும். சமஸ்கிருத புலமை இதை வச்சுட்டு நாம் பொய் அகங்காரத்தை நம்ம உடைச்சிடலாமா? நம் பக்குவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்னுடைய உண்மை அடையாளத்தில் நிலை பெறுதல் தான் பக்குவம். நான் ஆத்மா, நான் கிருஷ்ணருடைய நித்திய சேவகன், கிருஷ்ணரை நோக்கி நான் இப்பொழுது அன்பு வளர்த்து கொள்வது தான் என்னுடைய பக்குவம்னு உணர்ந்து அந்த நிலைக்கு உயர்வது தான் ஆக்சுவலி பக்குவம். சிம்பிளி வாட் இஸ் யூஸ்? சிம்பிளி சமஸ்கிருத புலமையை வைத்துக்கொண்டு என்ன பிரயோஜனம்? பல ஸ்லோகங்கள், உதாரணங்கள், தத்துவங்களை வச்சுட்டு ஞானத்தை வச்சுட்டு கிருஷ்ணரை கவர்ந்து இழுக்க முடியாது. அந்த ஞானத்தை பயிற்சி செய்யும் பொழுது தான் கிருஷ்ணரை கவர்ந்து இழுக்க முடியும். அபிதேயா ரொம்ப இம்பார்ட்டண்ட். சம்பந்த ஞானம் அதான் நிறைய இதில் நீங்கள் பார்க்கலாம். நம்மளுடைய இஸ்கான் சமூகத்தில் என்ன மாயா எல்லாரையும் தாக்கும். நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். விதவிதமான புஸ்தகங்களை படிப்பாங்க, அண்ட் அதில் இருக்கக்கூடிய கதைகள், தத்துவங்கள், சமஸ்கிருத ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி சமஸ்கிருத புலமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் அதனால் நான் ரொம்ப ஒரு பக்குவமானவன் நினச்சிப்பாங்க. அப்படி ஆக்சுவலி பொய் அகங்காரம் அப்படி நம்மளை தூண்டும். இப்போ இதெல்லாமே ஆன்மீக முன்னேற்றம் அல்ல. ஆன்மீக முன்னேற்றம்னா நான் கிருஷ்ணரை நோக்கி அன்பு வளர்த்து கொள்ளணும். கிருஷ்ணரை நோக்கி அன்பு வளர்த்து கொள்வதற்கு முதல்ல பொய் அடையாளத்தை விடணும். அதனால தான் அமானினான்னு சொல்லிட்டார் சைத்தன்ய மகாபிரபு. ஸோ இதை விட்டுட்டு நான் கிருஷ்ணரை நோக்கி அன்பு வளர்த்துக்கொள்ளணும், அதுதான் பக்குவம். அது வராமல் வெளிப்புற ரீதியாக சமஸ்கிருத புலமை இதெல்லாம் டேலண்ட், திறமை, இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஸோ பட் இது இப்போ இல்லை, இப்போயும் இந்த மாதிரி சுபாவம் நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். ஈவன் நம்ம சமூகத்தில் இந்த மாதிரி பார்க்கலாம். அண்ட் இது 500 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சுபாவம் இருந்தது. மாயாவாத சன்னியாசிகள் எல்லா சாஸ்திரங்களுக்கும் தங்களது வார்த்தை ஜாலங்களாலும் இலக்கண தொகுப்புகளாலும் தவறாக விளக்கம் அளிக்கின்றனர். ஆயினும் ஸ்ரீபாத சங்கராச்சாரியரே அத்தகு வார்த்தை ஜாலங்களை தம்முடைய ஸ்லோகத்தில் கண்டித்துள்ளார். பிராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி ரக்ஷதி டுக்ருஞ்ச் கரணே. டுக்ருஞ்ச் என்பது சமஸ்கிருத இலக்கணத்தில் உள்ள முன்னடைகள் மற்றும் பின்னடைகளை குறிப்பிடுவதாகும். சங்கராச்சாரியார் தமது சீடர்களை இங்கு எச்சரிக்கின்றார். அவர்கள் கோவிந்தரை வழிபடாமல் இலக்கண விதிகளில் மட்டும் கருத்துடையவர்களாக இருந்தால் அத்தகையோரை சங்கராச்சாரியர் முட்டாள்கள் என்றும் ஒருபோதும் காப்பாற்றப்பட முடியாதவர்கள் என்றும் கூறுகின்றார். ஸ்ரீபாத சங்கராச்சாரியரின் உபதேசத்திற்கு பிறகும் முட்டாள் மாயாவாதி சன்னியாசிகள் சமஸ்கிருத இலக்கண விதிகளை அடிப்படையாக கொண்டு வார்த்தை ஜாலங்களில் ஈடுபடுவதில் எப்போதும் தீவிரமாக உள்ளனர். பிரபுபாதர் பாருங்க, வன்மையாக கண்டிக்கிறார். ஏன்னா இது கவனிக்கணும். நாம் இது மாயாவாத சன்னியாசிகளை கண்டித்துட்டு இன்னும் நமக்கும் இருக்குது, நமக்கும் இந்த புகழை விரும்புதல் அண்டு நான் பெரிய பண்டிதர் அப்படிங்கிறது சுபாவம்லாம் ஒளிஞ்சிருக்கும். அதை கண்டுபிடிக்கணும். அதான் சரஸ்வதி தாக்கூர், அதான் வைஷ்ணவ கீழே எழுதுகிறார். உண்மையான பக்தரை இதை கண்டுபிடிக்கணுமாமா. பக்தியில் நாம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது எனக்கு உள்ள இந்த மாதிரி நான் பண்டிதர், நான் புலமை வாய்ந்தவருங்கிற அந்த ஒரு மனப்பான்மை எனக்கு இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். தத்துவங்களை வச்சு நம்ம பார்க்கணும்.
தென் நான் புகழை விரும்புகின்றேனா அப்படிங்கிறது பார்க்கணும். அதனால் மாயாவாத சன்னியாசிகளை நம்ம குறை சொல்கிறதுனால நாம் உயர்ந்தவர் நினச்சிக்க வேண்டாம். நமக்குள்ளே இருக்கும் மாயா வந்து எல்லாரையும் தாக்கும். ஸோ இங்கே என்ன சொல்லுவார், ஸ்ரீபாத சங்கராச்சாரியார் வந்து இந்த மாயாவாதத்துக்கு வந்து தலைவர் அவர் தான், அருவவாதத்தையே கொண்டு வந்தது அவர் தான். மாயாவாதம் அசச்சாஸ்திரம், மாயாவாதத்தை போதித்தவரே அவர் தான் ஸ்ரீபாத சங்கராச்சாரியார். ஆனால் அப்படிப்பட்ட சங்கராச்சாரியர் எடுத்து சொல்லுவார், பஜகோவிந்தம் 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 மூடமதே, ஓ மூடனே, ஓ முட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எல்லோரும் திட்டுறார். ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, ஆதிசங்கராச்சாரியர் இந்த மாதிரியே ஆக்சுவலி அவர் வந்து அருவவாதத்தை கொண்டு வந்து சமஸ்கிருதத்தை வேதாந்த சூத்திரத்தை படிக்கிறத வந்து ரொம்ப முக்கியமாக கொண்டு வந்தார் ஸ்ரீபாத சங்கராச்சாரியார். ஏன்னா அவரோட காலத்தில் சூழ்நிலை அப்படி இருந்தது. அதனால் அவர் வேதாந்த சூத்திரத்தை வந்து படித்து அதை வந்து விவாதம் செய்வது, அதை டிஸ்கஸ் பண்ணுறது தான் அது வந்து தலையாய ஒரு கடமையாக, ஒரு குறிக்கோளாக ஸ்ரீபாத சங்கராச்சாரியார் கொண்டு வந்தார், அறிமுகப்படுத்தினார். அதனால் அவரை பின்பற்றுபவர்கள் எல்லாருமே இந்த வேதாந்த சூத்திரத்தை வந்து எடுத்து வச்சுட்டு உட்காந்து படிக்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வம் காமிப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை புரிஞ்சுட்டு அதை படிக்கிறது. வாட் இஸ் த யூஸ்? இந்த சமஸ்கிருதத்தை வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? நம்ம பகவானை நோக்கி அன்பு வளர்த்து கொள்ளணும், அவ்வளோதான். இது எல்லாமே அதனால தான் முட்டாள் ஜீவாத்மான்னு சொல்கிறது. இந்த முட்டாள் ஜீவாத்மா திசை திரும்புகின்றது கிருஷ்ணன்ட்டு. இந்த மாதிரி சமஸ்கிருதத்தில் அட்ராக்ட் ஆகி சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு போயிடுவாங்க சில பேர். சம்டைம்ஸ் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் நான், சமஸ்கிருதம் படிங்க, சமஸ்கிருதம் படிச்சுட்டு எல்லாத்தையும் இது பண்ணுங்க. இன்னும் சமஸ்கிருதம் படிக்கிறதுனால நம்ம சாஸ்திரத்தை உணர முடியுமா? ஆச்சாரியருடைய ரியலைசேஷன்ஸ், அவங்களுடைய உணர்ந்த அறிவு, ஆச்சாரியர்கள் ரொம்ப கருணையோடு எழுதியிருக்காங்க. அதை படிக்கிறதுனால தான் நம்ம சாஸ்திரத்தை புரிஞ்சுக்க முடியுமே தவிர சிம்பிளி யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நம்ம சமஸ்கிருதத்தை படிச்சுட்டு நீங்கள் சாஸ்திரத்தை வந்து விருத்தி செய்து கொள்ளுங்க அப்படின்னு. சமஸ்கிருதத்தை படிச்சுட்டு சாஸ்திரத்தை விருத்தி செய்து கொள்கிறோன்னா நம்மளோட மனம் வந்து மனக்கற்பனை கொண்டு போய் அப்படி கொண்டு போயிடும். வெரி ட்ரிக்கி நம்மளோட மைண்டு. ஸோ அதனால் ஆச்சாரியருடைய உபதேசங்கள், அவங்களுடைய ரியலைசேஷன்ஸ், அதை தான் நாம் வந்து நம்பணும், அதைத்தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அதனால் இங்கே ஸ்ரீபாத சங்கராச்சாரியார் வந்து கண்டிக்கிறார் தன்னை பின்பற்றுபவர்கள் எல்லோரும். நீங்கள் எல்லோரும் வேதாந்த சூத்திரத்தை படிச்சுட்டு அப்படியே வந்து இதுதான் குறிக்கோள் சொல்லி இப்படி இந்த சமஸ்கிருத வார்த்தை ஜாலங்கள், எப்படி சமஸ்கிருதம் இப்படி இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா நிறைய வார்த்தை ஜாலங்கள் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து இங்கிலீஷில் வந்து விதவிதமான ஒக்காபுலரின்னு சொல்லுவாங்க, பல பல வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவாங்க, சொற்பொழிவு கொடுப்பாங்க, பேசுவாங்க. அது மக்களை எல்லாம் கவர்ந்து மாதிரி, வா ஒண்டர்ஃபுல், இவர் எப்படி வந்து எவ்வளவு இங்கிலீஷ் புலமை வாய்ந்தவராக இருக்கார் அப்படின்னு. பட் இதெல்லாமே வந்து ஜீவாத்மாவுக்கு ஃபாரின். ஆக்சுவலி ஜீவாத்மாவுக்கு இதெல்லாம் தேவையில்லாதது. ஜீவாத்மாவுக்கு கிருஷ்ணரை நோக்கி அன்பு வளர்த்துக்கொள்ளணும், அவ்வளோதான். இங்கிலீஷ் மோகம் இதில் மாட்டிப்பாங்க. எப்படி சமஸ்கிருத மோகத்தில் இந்த ஸ்ரீபாத சங்கராச்சாரியருடைய பின்பற்றுபவர்கள் அந்த காலத்தில் சமஸ்கிருத மோகத்தில் மாட்டினாங்களோ அந்த மாதிரி இப்பொழுது இங்கிலீஷ் மோகத்தில் மாட்டிப்பாங்க. இந்த மொழிகள் எல்லாமே ஒரு வழிதான், பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி. நம்ம வந்து சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு ஒரு மொழி தேவையா நம்மளுக்கு, அவ்வளோதான். அந்த மொழி மூலமாக நம்ம சாஸ்திரத்தை படித்து கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கிருஷ்ணர் மேலே அன்பு வளர்த்துக்கொள்ளணும், அதுதான் பக்தி வளர்த்துக்கொள்ளணும். அதுதான் ஜீவாத்மாவுடைய குறிக்கோள். பட் இது இங்கிலீஷ் முகத்தில் மாட்டிப்பாங்க. இங்கிலீஷ் வந்து விதவிதமான கிராமர், இலக்கணம், வார்த்தைகள், கவர்ச்சிகரமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்க சொற்பொழிவு கொடுப்பாங்க. அது வந்து என்ன ஆகுன்னா மக்களை வந்து ரொம்ப கவர்ந்து இழுக்கும். இங்கிலீஷில் மாட்டிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஆதிசங்கராச்சாரியர் சொல்லுவார், இவர்கள் வந்து சமஸ்கிருத வார்த்தை ஜாலங்கள் எப்படி இப்போ இங்கிலீஷ் வார்த்தை ஜாலங்கள் பண்ணுற மாதிரி அந்த காலத்தில் சமஸ்கிருத வார்த்தை ஜாலங்கள் பண்ணுவாங்க. ஒரே வார்த்தையை வந்து அதற்கு பல அர்த்தங்கள் பல இடத்துல வந்து போட்டு அது அப்படியே வந்து மனக்கற்பனை செஞ்சுட்டே இருப்பாங்க. அதனால தான் இவர்களுக்கு பேரே மனக்கற்பனையாளர்கள். ஸோ அப்படி அதில் வந்து ஆனந்தம் அடைவாங்களாம்மா. வா எப்படி இந்த வார்த்தை இந்த இடத்துல இப்படி போட்டால் இதனோட அர்த்தம் எப்படி வருது பாருங்கள் இந்த சுலோகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே திளைப்பாங்களாம்மா. அண்ட் இதுக்கு பேர் தான் அவர் என்ன சொல்கிறார், பிராப்தே சந்நிகிதே காலே நகி ரக்ஷதி டுக்ருஞ்சு கரடி. சந்நிகிதே காலே, அதாவது கடைசி காலத்தில் உடலை விடக்கூடிய சமயத்தில்
நகி நகி ரக்ஷதி டுக்ருஞ்ச் பிரபுபாதர் இருப்பார். பிரபுபாதர் சமஸ்கிருத புலமை வாய்ந்தவர். ஆக்சுவலி அவ்வளவு சமஸ்கிருத புலமை வாய்ந்த பிரபுபாதர். ஆனால் அவர் பாருங்கள் எதை வந்து நம்மளுக்கு போதிக்கிறார்? பக்தியை தான் போதிக்கிறார். இதெல்லாம் வெளிப்புற ரீதியானது. ஜீவாத்மாவுக்கு இதெல்லாமே ஃபாரின் அந்நிய விஷயங்கள். இதெல்லாம் ஜீவாத்மாவுக்கு இயல்பான இயற்கையான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணரை நோக்கி பக்தி செலுத்துவது, அன்பு செலுத்துவது ஜீவாத்மாவுடைய இயல்பான விஷயம். மற்றது எல்லாமே ஜீவாத்மாவுக்கு வந்து ஆக்சுவலி ஃபாரின் விஷயம்தான், அந்நிய விஷயம். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறார் ஸ்ரீபாத் சங்கராச்சாரியர்? நகி நகர ரக்ஷதி, மரணம் வரும் சமயத்தில் இந்த டுக்ருஞ்சுக்காரனே, அதாவது இந்த சமஸ்கிருத வார்த்தை ஜாலங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இது வந்து உங்களை காப்பாற்றாது. நகி நகி ரக்ஷதி, உங்களை பிறப்பு சக்கரத்திலேருந்து விடுவிக்கக்கூடிய செயலை இந்த சமஸ்கிருத வார்த்தை ஜாலங்கள் உன்னை பண்ணாது, காப்பாற்றாது. அதனால் பஜகோவிந்தம், கிருஷ்ணரை பஜிக்க வேண்டும், கிருஷ்ணரை நோக்கி பக்தி செய்ய வேண்டும். ஓ முட்டாள்களே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறார். அதனால தான் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம், ஜீவாத்மா வந்து அகங்கார விமூடாத்மா, மூடனான ஜீவாத்மா, முட்டாள் ஜீவாத்மா. ஸோ இந்த முட்டாள் ஜீவாத்மா இந்த பல இந்த பொய் அகங்காரத்தினால் ஏற்படக்கூடிய பல கிளைகள், கர்வம், பொறாமை, மயக்கம், காமம்னா அதில் ஏகப்பட்ட கிளைகள். இப்படி இந்த இதில் சிக்கிக்கிறது ஜீவாத்மா. சிக்கிட்டு உண்மையான பக்தி, தூய பக்தியை விட்டுறது. அதனால தான் ஜீவாத்மா முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரும் வந்து கண்டிக்கிறார். அதனால் ஆதி சங்கராச்சாரியர் ஆல்ரெடி இந்த மாதிரி பாடிட்டு போயிட்டார், பஜகோவிந்தம் பாடிட்டு போயிட்டார். அப்போ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அதை நம்ம புரிஞ்சுக்காமல் பிற்காலத்தில் வரக்கூடிய அவரை பின்பற்றக்கூடிய சன்னியாசிகள், மாயாவாத சன்னியாசிகள், இந்த சமஸ்கிருத புலமை அதுதான் வந்து வாழ்க்கையோட குறிக்கோள்னு அதில் செட்டில் ஆயிட்டாங்கன்னா தென் அவர்கள் முட்டாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் இங்கே வன்மையை வந்து கண்டிக்கிறார். ஹரே கிருஷ்ணா. இங்கே முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.